ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதியில இருக்காங்க இல்லையா? நம்மளோட விஜய், காவேரி, லட்சுமி பிரியாவும், நம்மளோட சுவாமியும் அவங்க வந்துட்டு சீரியல்ல தான் நமக்கு அவங்க கஷ்டமா இருக்கு பார்க்குறதுக்கு. நெறைய பேர் சொல்றாங்க, "சீரியல் பார்க்கவே கஷ்டமா இருக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இப்போ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில போறது, அவுட்டிங் போறது அத பத்தி வந்து வீடியோ போட்டிருக்காங்க. நம்மளோட வைசாலி இருக்காங்க இல்லையா? அவங்களோட யூடியூப் சேனல்ல வந்து புது லுக்ல வந்து செம்மையா வந்து இப்போ அந்தமான் போனாங்க இல்லையா ஈவெண்ட்டுக்கு, அதுக்கு முன்னாடி வந்து எடுத்திருக்காங்க போல நம்மளோட காவேரி. அந்த பிக்சர்ல அவங்க வீடியோ வந்து சூப்பரா வந்து அவங்க யூடியூப் சேனல்ல வந்து போட்டிருந்தாங்க. அதில வந்து நம்ம காவேரி இந்த பிக்சரில் தான் இருந்தாங்க, இந்த ஃபோட்டோவில் தான் இருந்தாங்க, சூப்பராக இருந்தாங்க. அதை பற்றி பேசலாம். நல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து செம்மையாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஆல்ரெடி இந்த சீரியலில் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச வைசாலியும் காவேரியும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. இல்லைனா இந்த அளவுக்கு டீப்பாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களே, சீக்கிரமாகவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இல்லையா? அதனால தோணுச்சு. இருந்தால் நல்லது தானே. ஃப்ரெண்ட்ஷிப் வந்த உடனே வந்து ஒரு ப்ராஜெக்டில் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது வந்த பிறகு இப்போ தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது அது கொஞ்சம் லேட் ஆகும். இவங்க உடனே வந்து பிக்கப் ஆகிட்டாங்க இல்லையா? அதனால் ஆல்ரெடி இவங்க ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுது. நம்மளோட சுவாமி வந்து என்ன பண்ணியிருக்காரு, நம்ம நிவின் வந்து ஒரு போஸ்ட் விட்டார் இல்லையா? அது மாதிரி அது வந்து அவங்க சும்மா ஷூட்டிங் கிடையாது. அது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனது தான் அந்த பிக்சரும் கூட. நமக்கு நம்மளோட நிவின் வந்து கொடுத்ததுனால நம்ம அதை டீட்டெயிலாக இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நம்ம சுவாமியும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறது, வெளியில் போகிறதெல்லாம் வந்து சூப்பராக வந்து எடுத்து போடுவார். ஆனால் வந்துட்டு அவரோட அசிஸ்டண்ட் ஸ்ரீனி இருக்கார் இல்லையா? அவர் லீவில் போயிருக்கார் போல், என்னன்னு தெரியல. ஆனால் வந்து அவர் இருந்தார் செம்மையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் அந்த போஸ்ட்டில் வந்து அந்த பிக்சரில் வந்து செம்மையாக நம்ம சுவாமி வந்து சூப்பராக க்யூட்டாக அழகாக அவ்வளோ அழகாக இருப்பார். அதே மாதிரி நம்ம காவேரியும் சும்மா செம்மையாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்த பிக்சர்லாம் வந்துட்டு பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதான். ஏன் அப்படின்னா வந்துட்டு சீரியலில் தான் கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறாங்க இல்லையா? டைரக்டர் சார் வந்து இந்த டைலாக் பேசுங்க, அந்த டைலாக் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க விகா ஃபேன்ஸை. அதனால் வந்து இந்த மாதிரி போஸ்டெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதான். இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்கார்ல நம்மளோட சுவாமி. அதை நிவீனுக்கு தான் நம்ம வந்து தேங்க் பண்ணணும். நிவீன் தான் வந்துட்டு அதை வந்து அழகாக வந்து நேத்திக்கே போட்டிருந்தாரு. அதை பற்றி இன்றைக்கி பேசலாம். என்னடா இது ஷூட்டிங் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் வந்து அவுட்டிங் போனதில் அவங்க வந்து வெளியில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனதில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் வந்து செம்மையாக இருக்குது இல்லையா? நம்ம காவேரியும் விஜயும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம நிறைய நம்ம குமரன் இவங்கள்லாம் கூட இல்லை, அவங்க ஏதோ பிஸியாக இருக்காங்க போல். அதனால் வந்து இந்த பிக்சர் மட்டும் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கருத்துக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.